ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட். ஸோ ப்ரீமியம்னா என்ன? ப்ரீமியம் அப்படின்றது வந்து ஒரு ஹையஸ்ட்டு ப்ரைஸ் பாயிண்ட்டை குறிக்கிறது. ப்ரீமியம் இஸ் தி டேர்ம் ரெஃபர்ஸ் டு த ப்ரைஸ் இன் தி காஸ்ட்லியஸ்ட் லெவல். அதாவது இப்போது மார்க்கெட்டில் இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து நின்றுட்டுருக்கு, அதாவது ஓவர் ப்ரைஸ்டு சினாரியோன்னு சொல்லுவாங்க. அதாவது 10 ரூபாய்க்கு ஒரு பால் பாக்கெட் இருக்குது, அதே பால் பாக்கெட்டு நாளைக்கு திடீர்னு 20 ரூபாய்க்கு இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து அது விலை அதிகமாக இருக்குது. இதை இன்னும் டெய்லி லைஃப்பில் சொல்லணும்னா, இப்போ அந்த வெஜிடபிள்ஸோட விலையெல்லாம் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு சில இந்த பெட்ரோலோட விலை அந்த மாதிரி தான், திடீர்னு அதிகமாகும், திடீர்னு கம்மியாகும். அந்த அதிகமாக இருக்கிறப்ப அதை நம்ம ப்ரீமியம் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம், கம்மியாக இருக்கிறப்ப டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு தான் நான் சும்மா அப்படியே டெக்னிக்கலாக இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ப்ரீமியம்ன்றது வந்து ரெஃபர்ஸ் டு த ப்ரைஸ் இன் தி காஸ்ட்லியஸ்ட் லெவல். யூஸ்வலி ஸ்மார்ட் மணி நாட் பை இன் திஸ் லெவல்ஸ், தே வில் ஆல்வேஸ் பை இன் டிஸ்கவுண்டர் லெவல்ஸ். அப்போ வந்து ப்ரைஸ் வந்து ப்ரீமியமில் இருக்கிறப்போ மணி மேக்கர்ஸ், அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல பை பண்ண மாட்டாங்க. நம்ம ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவோம், அந்த இடத்த அது ஏறுறதை பார்த்து நம்ம அங்கே போய் பை பண்ணுவோம். ஆனால் அங்கே தான் அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, செல் பண்ணுவானுங்க. ஏன்னா செல் பண்ணுறது எங்கே பண்ணுவாங்க, அதாவது லோயஸ்ட் ப்ரைஸில் பை பண்ணி ஹையஸ்ட் ப்ரைஸில் செல் பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி ப்ரைஸ் ஹையில் இருக்குது, நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணோம், நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும்னா இப்போ மேலே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பை பண்ணுவோம். அங்கே அவன் செல் பண்ணிடுவான், நம்ம பை பண்ணுற இடத்துல அவன் செல் பண்ணுவான். அப்போ ப்ரீமியமில் என்ன நடக்கும் அப்படின்னா, செல்லிங் வந்து நடக்கும். இது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும்னா, நம்ம மார்க்கெட் மேக்கர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும். ஏன்னா அவனுங்க தான் சார்ட்டை மூவ் பண்ணுறானுங்க, ஒவ்வொரு கேண்டிலும் அவனுங்க தான் பிரிண்ட் பண்ண வைக்கிறானுங்க. ஓகேவா? அதே மாதிரி டிஸ்கவுண்ட் இஸ் தி டேர்ம் ரெஃபர்ஸ் டு தி ப்ரைஸ் இன் தி சீப்பஸ்ட் லெவல். கம்மியான விலைக்கு உனக்கு ஒரு ஷேரோ இல்லை ஒரு ஃபாரெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவோ உனக்கு ஒன்று கிடைக்குது அப்படின்னா அதை வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லலாம். யூஸ்வலி ஸ்மார்ட் மணி நாட் செல் இன் தீஸ் ப்ரைஸ் லெவல்ஸ், தே வில் ஆல்வேஸ் செல் இன் ப்ரீமியம் லெவல்ஸ். இது அப்படியே உல்ட்டா. எங்கே பை பண்ணுவாங்க அப்படின்னா கம்மியான ப்ரைஸில் தான் பை பண்ணுவாங்க. கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றப்போ நம்ம மார்க்கெட் பார்த்தோன்னா கீழே விழுகுது அப்படின்னா நம்மளும் அங்கே போய் செல் அடிச்சுக்கிட்டு இருப்போம், சரி கீழே தான் போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே தான் அவன் என்ன பண்ணுவான், பை பண்ணுவான். ஏன்னா அவன் கம்மியான ப்ரைஸில் பை பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட் சைடில் செல் பண்ணுறவங்க வேணும். ஸோ நம்ம செல் பண்ண வச்சு அவன் அங்கே பை பண்ணுவான். ஸோ அதான் டிஸ்கவுண்ட்டில் ஸ்மார்ட் மணி வில் பை, ப்ரீமியமில் ஸ்மார்ட் மணி வில் செல். இது கிளாரிட்டி இருக்கணும் இதுக்கு. ஓகே, ஸோ ஒரு ப்ரீமியம் லெவல்ஸை வந்து இப்போ இந்த கான்செப்ட் ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரீமியம் டிஸ்கவுண்ட், அதாவது இப்போ நான் சொன்னது வந்து ஒரு நட்ஷல், அதாவது ஒரு ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். ப்ரீமியமில் என்ன நடக்கும், டிஸ்கவுண்ட் என்ன சொல்லல. நான் வந்து இந்த சார்ட்டில் எக்ஸாம்பிள் காட்டுறப்போ இன்னும் புரியும். இப்போ வந்து ஒரு ப்ரீமியம் லெவல்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு ஃபாலிங் மார்க்கெட், இது கரெக்டாக கீழே வந்துக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங்கு இல்லை ஒரு லெக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நான் ஃபிபனாச்சியோட செட்டிங்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபிப்பை வந்து நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன், ஆங்கர் பண்ணுறேன். இந்த டாப்லேருந்து, அதாவது கீழே விழுகிற மார்க்கெட்டுக்கு மேலேருந்து கீழே போடணும். இந்த ஸ்விங் ஹையிலேருந்து இந்த ஸ்விங் லோவுக்கு போடணும் ஃபிப்பை. இங்கேருந்து நான் ட்ராக் பண்ணி இங்கே வச்சேன் அப்படின்னா எனக்கு இதில் சென்டரில் இருக்கக்கூடிய லெவல் வந்து 0.5 லெவல். இது வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், அது வந்து ஒரு செட்டிங், அது ஒரு டூல் யூஸ் பண்ணி நான் போட்டேன்னா எனக்கு இந்த டப்பா ஃபார்ம் ஆகும். இந்த டப்பாவில் சென்டரில் இருக்கக்கூடிய லெவல் வந்து 50% லெவலில், அதில் 0.5 லெவல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈக்குலிபிரியம் லெவல். ஓகேவா? இந்த ஈக்குலிபிரியம், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் ஷேடர் ஏரியா, இது எல்லாமே எனக்கு வந்து ப்ரீமியம் லெவல்ஸ். அதாவது ஈக்குலிபிரியம் ப்ளஸ் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஷேடட் ஏரியா வந்து எனக்கு ப்ரீமியம் லெவல்ஸ். இப்படி தான் வந்து ஒரு பேரிஷ் மார்க்கெட்டில் ப்ரீமியம் லெவல்ஸ் அப்படி தான் கண்டுபிடிக்கிறது. அப்போ இது உங்களுக்கு என்ன மீன் பண்ணுது இந்த இடத்துல அப்படின்னா, ப்ரைஸ் வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதாவது மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து எனக்கு இந்த குறிப்பிட்ட பாயிண்டில், இங்கே நான் கர்சர் இருக்கிற இடத்துல வந்து லிக்விடிட்டி அவனுக்கு காலி ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஃபர்தராக செல் பண்ணுறதுக்கு பையர்ஸ் இல்லை மார்க்கெட்டுக்குள்ளே. அப்போ பையர்ஸை உள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக அவன் இந்த இடத்துல செல் பண்ண கொஞ்சம் வேல்யூஸ் அவன் என்ன பண்ணுறான், வேணுக்குனே பை பண்ணுறான், அவனே பை பண்ணுறான். அப்போ என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகுது இப்படி. அப்போ இதை பார்த்துட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஓகே மார்க்கெட் திரும்புதுன்னு சொல்லிட்டு பை அடிப்பானுங்க. அப்போ அவனுக்கு தேவைப்படுற பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ அவன் எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக அவன் வந்து வாங்குறான் அப்படின்னா, இந்த 0.5 லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரீமியம் லெவல்ஸை தான் அவன் ரெஃபர் பண்ணுவான். ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து இந்த 0.5 லெவலில் கிராஸ் ஆகி மேலே போகுது அப்படின்றப்பவே ப்ரைஸ் வந்து ப்ரீமியம்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போது செல் பண்ணணும்னு நினைக்கிறவன் கம்மியான ப்ரைஸில் செல் பண்ணணும்னு நினைப்பானா, இல்லை அதிகமான ப்ரைஸில் செல் பண்ணணும்னு நினைப்பானா? அதாவது டிஸ்கவுண்ட்டில் செல் பண்ணணும்னு நினைப்பானா, இல்லை ப்ரீமியமில் செல் பண்ணணும்னு நினைப்பானா? ப்ரீமியம்.
ஸோ அதனால தான் செல்லிங்கில் ப்ரீமியமில் மார்க்கெட் மேக்கர்ஸ் இந்த இடத்துல செல் பண்ணுறானுங்க, இந்த இடத்துல லிக்விடிட்டியை வந்து இன்ஜினியர் பண்ணுறானுங்க, அதாவது மார்க்கெட்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறானுங்க, இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு திருப்பி கீழே இருக்கிறானுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல லிக்விடிட்டியையும் இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டையும் நான் வந்து மெர்ஜ் பண்ணிட்டேன். நான் இந்த லிக்விடிட்டி கான்செப்ட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நடத்தினது தான். இந்த இடத்துல வந்து இவன் திருப்பி மேலே ஏற்றுறானா, இந்த இடத்துல வந்து மேனிப்புலேஷன் கொண்டு வரான், உள்ள அவனுக்கு தேவைப்படுற லிக்விடிட்டியை மார்க்கெட்டில் கொண்டு வரான்னு சொல்லிட்டு. ஸோ எந்த இடத்துல இருந்து எக்ஸாக்டாக மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த 0.5லேருந்து இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டோட்டல் ஷேடட் போர்ஷன், இந்த ரெட் கலர் ஏரியா ப்ரீமியம் லெவல், இதுக்குள்ளே வந்துட்டு திருப்பி இப்படி இறங்கும், திருப்பி அந்த எக்ஸ்பான்ஷனோட டைரக்ஷனை கண்டினியூ பண்ணும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. பெருமாள் ப்ரோ? நோ 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 நோ. ஓகே ஓகே. உங்களுக்கு? ஓகே. அதே இது இப்போ பை சினாரியோக்கு மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கு, இது ஒரு ஸ்விங் லோ, இது ஒரு ஸ்விங் ஹை, இதுக்கு வந்து உல்டாவாக கீழே ஸ்விங் லோலேருந்து ஸ்விங் ஹைக்கு போடணும். அதுக்கு ஸ்விங் ஹையிலேருந்து ஸ்விங் லோக்கு போட்டிருப்பீங்க, இது வந்து ஸ்விங் லோலேருந்து ஸ்விங் ஹைக்கு போடணும். ஸோ இப்படி நீங்கள் மார்க் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த 0.5 ப்ளஸ் அது கீழே இருக்கக்கூடிய க்ரீன் ஏரியா வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸு. அப்போ நான் வந்து ஒரு ஷேரையோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் இந்த ப்ரீமியமில் வாங்க மாட்டேன். இந்த இடத்துல மார்க்கெட் மேக்கர்ஸ் கூடயே நான் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் ஏரியாக்குள்ளே ப்ரைஸ் வந்தக்கப்புறம் நான் பை பண்ணுறேன். அப்போது இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் லெவல் வந்து ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா இங்கே 50 ரூபாய் தான் இருக்கும். அப்போ 100 ரூபாய்க்கு பை பண்ணுறது நல்ல ஆப்ஷனா இல்லை 50 ரூபாய்க்கு பை பண்ணுறது நல்ல ஆப்ஷனா? அதனால இந்த டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே வர விட்டு நம்ம பை பண்ணுறோம். ஓகேவா? ஒரு சில டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0.5 லெவல்லேருந்தே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் 0.5ஐயும் டிஸ்கவுண்ட் கூட சேர்த்துக்கிறேன். 0.5 வந்து டபுள், ரெண்டு சைடுமே அது ஆக்ட் ஆகும். ப்ரீமியமில் இருக்கப்போ அது 0.5 ப்ளஸ் ப்ரீமியம், டிஸ்கவுண்ட்டில் இருக்கப்போ 0.5 ப்ளஸ் டிஸ்கவுண்ட். ஓகேவா? இது புரிஞ்சுல? அதாவது 0.5 தொட்டுட்டு திரும்ப இறங்கிடலாம், நிறைய போகாம 0.5 தொட்டுட்டு திருப்பி ஏறலாம், இல்லை நல்லா உள்ளே இறங்கிட்டு ஏறலாம். புரியலையா? இங்கே தான் அதாவது இவன் ஐயா வாங்கக்கூடாது, அதுக்குதான் இறக்குறான், இந்த கிரீன் கலர் போர்ஷன் உள்ள வந்தோன்னா பை பண்ணிடுவான் திருப்பி. ஓகே ஓகே. என்ன சொல்றேன்னா ஒரு சில டைம் 0.5க்கு வந்துட்டு கூட திருப்பி பை பண்ணிட்டு போவான், அதுக்கு இறக்காம. நாம இங்க வாங்கிட்டு இங்க ஏறுற வரைக்கும் வச்சிருக்க முடியாதா? இங்க விற்க தான் முடியும். நம்ம இங்க பை பண்ணி இங்க பை பண்ணிட்டு நான் மேலே போற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஒருவேளை அவன் திருப்பிட்டானா, மார்க்கெட் கீழே திருப்பிட்டானா என்ன பண்ணுவான்? லாஸா போயிடும். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை திருப்பி இங்கே நான் ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் காட்டியிருக்கேன். ஒய் வி நீட் திஸ் PDRA லெவல்ஸ், அதாவது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் லெவல்ஸ் ஏன் நமக்கு வேணும் அப்படின்னா, ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட் எங்கேருந்து திரும்பும் அப்படின்றதுக்கு கொண்டு வரதுக்காக. We already know that smart money will inject liquidity into the market in terms of retracement. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், இமேஜில் நோ இனஃப் லிக்விடிட்டி கேர், அதாவது மார்க்கெட் வந்து மேலே ஏற்ற ட்ரை பண்ணுறான், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல லிக்விடிட்டி காலி ஆயிடுச்சு. இது காலி ஆயிடுச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்னா, அவன் அடுத்து திருப்பி கீழே இறக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போனா என்ன அர்த்தம், இந்த இடத்துல செல்லிங்கை பார்த்துட்டு எல்லாம் வந்து செல் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு தேவை வில்லிங் செல்லர்ஸ். இவன் பை பண்ண போகிறான், ஸ்மார்ட் மணி பை பண்ண போகிறான், மார்க்கெட்டுக்குள்ளே இந்த இடத்துல செல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதனால் அவனே செல்லிங்கை உள்ளே கொண்டு வரான் இந்த இடத்துல. ஸோ தே இன்ஜெக்ட் லிக்விடிட்டி பை செல்லிங் சம். அவங்ககிட்ட இருக்க ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கொஞ்சம் செல் பண்ணுறான், இதை பார்த்துட்டு எல்லா செல்லர்ஸும் உள்ளே வருவாங்க. அப்போது செல்லர்ஸ் அவனே உள்ளே கொண்டு வந்து அவங்ககிட்ட இவன் என்ன பண்ணுறான், பை பண்ணுறான். இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய போர்ஷன், இது ஒரு ஸ்விங்கா, ஒரு லெக்கு, இது புல்லிஷ் சினாரியோன்றதுனால இந்த ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஹைக்கு நான் ஃபிபனாச்சி போட்டிருக்கேன். இதோட 0.5 கீழே இருக்கக்கூடியது வந்து டிஸ்கவுண்ட் லெவல். ஸோ இந்த சொல்கிறேன், அந்த டப்பா தானே ஃபிபனாச்சின்னு சொல்கிறேன், அந்த டப்பா தான். ஸோ அது எப்படி போடுறதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து 0.5 லெவலுக்கு கீழே வந்து இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு திருப்பி ப்ரைஸை மேலே ஏற்றுறான். அதாவது அவன் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கிட்டு மேலே போகிறான். இதுதான் நடக்குது. இதை தான் இங்கே போட்டிருக்கேன். திஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ப்ரொவைட்ஸ், இதான் ரீட்ரேஸ்மெண்ட், நேற்றே பார்த்தது, இது எக்ஸ்பான்ஷன், இது ரீட்ரேஸ்மெண்ட்டு. ப்ரொவைட்ஸ் இனஃப் லிக்விடிட்டி ஃபார் த மார்க்கெட் மேக்கர்ஸ் டு பை ஆர் செல் அட் த ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் வேல்யூஸ். ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் வேல்யூவில் பை ஆர் செல் பண்ணுறதுக்கு லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணுறான். ஆல்சோ தே வில் அலைன் பை ஆர் செல் ஃபார் தட் ரிலீஸ்டு ரீட்டைலர்ஸ் லிக்விடிட்டி அட் பெஸ்ட் ப்ரைஸ் பாசிபிள். அதுதான் இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். இந்த இடத்துல அவன் பை பண்ணால் அவனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா கம்மியான விலைக்கு கிடைக்குது. தட் இஸ், இஃப் புல்லிஷ் தே வில் பை அட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் லெவல்ஸ் அண்ட் இஃப் தே ஆர் பேரிஷ் தே வில் செல் அட் ப்ரீமியம் ப்ரைஸ் லெவல்ஸ். இதுதான் கான்செப்ட். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. இதில் அந்த எக்ஸ்பான்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நிதிஷ், அது வந்து நேற்று நடத்தின இது, அது வந்து நீங்கள் பார்த்தா தான் அந்த இது புரியும். அது முக்கியம், அதை கண்டிப்பாக பாருங்கள்.
சரி ஓகே. இல்லை அது பெரிய வீடியோலயே இருக்கும், வீடியோவில் பாருங்க. தெளிவா இருக்கும். இப்போ அந்த ஃபிபனாக்கி எப்படி போடுறது அப்படின்னா, இந்த ட்ரேடிங் வியூ போய்க்கணும். ட்ரேடிங் வியூவில் வந்து இந்த சைடில் வந்து மூணாவது இந்த லெஃப்ட் பாருங்கள், லெஃப்ட் என் கர்சர் பாருங்கள், மூணாவதோட டூல் அமுக்கணும். இதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்தோடனே ஃபஸ்ட்டாக தான் வரும் ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட். இதை நீங்கள் ஸ்டார் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல இதனோட ஃபேவரட் பார்ஸ் நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ் இதில் வந்துடும். ஸோ இந்த இதை தொட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி போடுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வராது, உங்களுக்கு வேறு மாதிரி வரும். டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டில் வரும். என்ன பண்ணணும், இதை இப்படி ட்ராக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கிறத வந்து இப்படி சும்மா நீ இப்படி இழுத்து விட்டோன்னா டிஃபால்ட்டாக அது வேறு மாதிரி காட்டும். அப்போ என்ன பண்ணணும், இன்னொரு பார் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது பாரு சைடில், இதில் இந்த செட்டிங்ஸ் உள்ளே போகணும். உள்ளே போனோன்னே இங்கே நான் அந்த இமேஜ் தான் காட்டியிருக்கேன். இந்த இன்புட்டை அப்படியே உள்ளே போடணும். 0ல் டிக் பண்ண நிறையா தான் ஆனில் இருக்கும், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டு 0 1.5. இந்த கலரில் உங்கள் இஷ்டம் தான், அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. வேல்யூஸ் தான் முக்கியம். 0 1.5 மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வரும். ஓகேவா, அவ்வளோதான். அதையும் அந்த மூணாவது அது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக டிக் பண்ணுறது அது இது இருக்கா? அதான் அந்த டோட்டல் லெக்கில் ஹாஃப் ஈக்லிபிரியம். நீ எந்த லெக்குக்கு ஃபிபனாக்கி ஆங்கர் பண்ணுறியோ அதுலேருந்து 0.5 கணக்கு எடுக்கும் அது. அதாவது சிம்பிளாக அது 3 மட்டும் டிக் பண்ணுறீங்களா? அது நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் அதான்டா நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இது இங்கே பாரு, இது எனக்கு ஒரு லெக்கு. இந்த டோட்டல் லெக்கில் இது 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 0 வேல்யூ, இது 1 வேல்யூ, இது அது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய 0.5 வேல்யூ. ஸோ ஈக்குலிபிரியம் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஃபிபனாக்கி அப்படி யூஸ் பண்ணுறோம். எங்கள் மென்டர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. இந்த ஃபிபனாச்சியை வச்சு நிறைய விஷயம் இருக்குது, அது போக போக பார்ப்பீங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த டூல் இப்போதைக்கு இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அரே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரைஸ் வந்து ஓவர் ப்ரைஸில் இருக்குதா, ஓவர் பாட்டில் இருக்குதா, இல்லை ஓவர் சோலில் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டூல், சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான டூல். ஓகேவா, இப்போ நான் அதில் சார்ட்டை இப்போ வரைக்கும் நடந்ததில் டவுட் இருக்குதா? ஓகே, நான் இந்த பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி இதில் போட்டுட்டேன், டிஸ்கார்டில் போட்டேன். இந்த செட்டிங்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சார்ட்டில் எக்ஸாம்பிள் காட்டுறேன், அதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு பயங்கரமான டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, தெரியுதா? இப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கேருந்து இங்கே ஃபிப்போ போடலாம். போட்டிருக்கேனா? ப்ரைஸ் வந்து புல்லிஷில் போய்கிட்டு இருக்கு. அப்போ அவன் பை பண்ணால் இந்த 0.5 கீழே வருவான். இங்கே என்ன நடந்திருக்கு, அதான் எங்கள் மேலே லிக்விடிட்டி காலியாக இருக்குது, நைஸாக இறக்கி டிஸ்கவுண்ட் எப்போ வருதோ டிஸ்கவுண்ட் டக்குன்னு வாங்கி திரும்ப ஏற்றான். அதான் நடந்திருக்கு. மார்க்கெட் ப்ரோ அந்த மேல இருக்கிறதே வாங்கல, கீழ இருக்கிறதுல வந்து வாங்கிருக்கான். புரியல என்னதுடா, எந்த ஓகே ஓகே இல்ல நடுவுல ஓகே இல்ல கரெக்ட். இது வந்து செல் பண்றதுக்கு தான். இது பிரீமியம். இது இந்த இங்க இந்த இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லா ஹை பிரைசஸ்ல இருக்கு. இந்த லெஃப்ட்ல பாரு, லெஃப்ட்ல வந்து இந்த இந்த பிரைஸ் பாயிண்ட்ஸ் பாரு, இந்த லெவல் என் கர்சர் இருக்கிற லெவல பாரு ரைட்ல. ஸோ எனக்கு இந்த ப்ரைஸ் லெவலை விட இங்கே கம்மியாக கிடைக்குது, இதுக்குள்ளே கம்மியாக கிடைக்குது கீழே இருக்க பாக்ஸ். அதனால தான் இதுக்கு பேர் டிஸ்கவுண்ட்டு. அவன் என்ன பண்ணுறான், கீழே டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டு வாங்கிட்டு போகிறான். கம்மியான விலைக்கு வாங்கணும் தான் நம்ம எதிர்பார்ப்போம், அதே தான் அவன் பண்ணுறான். ஓகேவா, இப்போ செல்லிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லோ என்ன நடந்திருக்கு, செல்லிங் இறங்கியிருக்கு, செல்லிங் திருப்பி ப்ரீமியம் போயிட்டு இறக்கியிருக்கான். ப்ரீமியம் ரெட்டா ப்ரீமியம் கலரை வச்சு நீ நான் இது பண்ணக்கூடாது. உனக்கு இந்த 0.5 லெவல் தான், இந்த 0.5க்கு மேலே இருக்கிறது ப்ரீமியம், கீழே இருக்கிறது டிஸ்கவுண்ட்டு. இப்போ செல்லுனா அதிக விலையில் விற்கணும். அப்போது இது இங்கே ப்ரீமியம் இருக்குது, ப்ரீமியமில் விற்கிறான். ஆமாம், இங்கே வாங்குறானா? இது என்னோட ஸ்விங், இந்த லெக்லேருந்து இங்கே இந்த லெக்குக்கு போட்டிருக்கேன். இது என்னோட 0.5. என்ன பண்ணுறான், இந்த இது ப்ரீமியம் ஜோன், அங்கே ப்ரீமியம்குள்ளே வந்துட்டு இறங்குது, தெரியுதா? இந்த மாதிரி நீங்கள் சார்ட்டில் எங்கே போய் மார்க் பண்ணாலும் இதான் நடக்கும். இங்கே பாரு, ப்ரீமியம்குள்ளே வந்துட்டு இறங்க, அங்கே தானே பாரு வித்துட்டு ஒரே நிமிஷம் ஸ்டார்ட்
இங்க தானே விற்கிறான். ஆமா இங்க வித்துட்டு இங்க விக்கிறான்டா, இங்க விக்கிறான். இதுக்கு மேல அவனால விற்க முடியல. அதனால பையர்ஸ் உள்ள இன்டியூஸ் பண்ணி பிரீமியம் பெஸ்ட் பிரைசஸ்க்கு உள்ள போயிட்டு அங்க இருந்து திருப்பி இறக்குறான். ஓகே ஓகே, ஆமா ஆமா, பை அவனே பண்ணிட்டு அந்த வித்ததை வாங்கினது எப்படி பிரீமியம் பையர்ஸ் உள்ள கொண்டு வந்து அவன் செல்லிங் பண்றான். ஓகே. இப்போ இதுவுமே ஒரு புல்லிஷ் எக்ஸாம்பிள் தான். எனக்கு இங்க இருந்து இங்க பிரைஸ் போயிருக்கு, திருப்பி என்ன பண்றான், நல்லா டீப் டிஸ்கவுண்ட்டுக்கு பிரைஸ் உள்ள வருது. இப்போ பாரு, இந்த ஜோன் இது ஒரு டிஸ்கவுண்ட் ஜோன், இதுக்குள்ள வந்துட்டு பிரைஸ் திருப்பி ஏறுது மேல. இதுக்குள்ள பாரு, நான் பாரு ரிலேட்டிவ் ஈக்குவல் ஐஸ் நான் நடத்துற நல்ல லிக்விடிட்டி, இதுக்கு மேல பவர்ஃபுல்லான பை சைட் லிக்விடிட்டி உட்காந்துருக்கு. அப்போ அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல செல் பண்ணவனோட ஸ்டாப் லாஸ்லாம் இங்கே தான் இருக்கும். அது மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும். போய் டக்குன்னு தூக்கிட்டு அப்படியே சர்றன்னு போயிட்டான். இங்கே இருக்கிறவன் எக்ஸிட் ஆகிறது கூட டைம் கொடுக்கல, டமால் டமால் டமால்னு எல்லாம் அடிச்சு போட்டு ஏற்றிட்டான். இப்படிதான் நடக்கும் மார்க்கெட் உள்ள. இந்த மாதிரி நீங்கள் சார்ட்டில் போயிட்டு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் லெவலாக மார்க் பண்ணணும். எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒரு லெக்லேருந்து ஒரு ஐலேருந்து ஒரு லோ ஸ்விங் ஐ. ஆமாம், இங்கே பாரு ஈக்குலிபிரியம்ல இருந்து கீழே வந்திருக்கான். இப்போ இதை மொத்தமாக ஒரு லெக் எடுக்கலாம். சரிதா? இதை மொத்தமாக நான் ஒரு லெக் எடுத்தேன் அப்படின்னா இது என்னோட 0.5 லெவல். எங்கே இந்த ஸ்விங் ஐயா? ஆமாம், இந்த ஸ்விங் ஐ டு இந்த ஸ்விங் லோ. ஏன்னா ஒரு சைடு தான் உள்ள ஃபுல்லாக போகும். அதெல்லாம் சும்மா அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாரு, இங்கே ரீட்ரேஸ் ஆயிருக்கு. உனக்கு ஓவரால் பிக்சர் என்ன கீழே போயிட்டு இருக்கு. அப்போ அவன் வந்து ஒவ்வொரு தடவையும் மேலே ஏற்றுறப்போ ப்ரீமியம் போயிட்டு தான் வருவான். அதுக்கேற்ற மாதிரி நீ ஃபிப்பா போடு, அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஃபார் ஸ்டடி பர்பஸ். இதை இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து இதை வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது நம்ம வந்து உள்ளே இன்னும் போக போக அது வேறு மாதிரி யூஸ் பண்ணுவோம் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் லெவலில். இப்போதைக்கு உனக்கு ப்ரீமியம்னா இப்படி தான் இருக்கும், இங்கே இந்த லெவலில் வந்து செல் ஆஃப் ஆகும், டிஸ்கவுண்ட்னா இந்த லெவலில் வந்து பை ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் இந்த லெசன், இந்த லெக்சர். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? அவ்வளோதான், லெசன் முடிஞ்சு. எஸ், அவ்வளோதான். இது சிம்பிளான கான்செப்ட் தான். ப்ரோ, ஸோ நீங்கள் இதுலேருந்து என்ன இது லேர்ன் பண்ணுறீங்க? ஸோ in case of premium high ஆகுதுன்னா it will go to discount, அதுக்கு ஒரு மேலே ஏறும் திருப்பி. கரெக்டா? ஆமா, மேலே போயிட்டு கீழே திருப்பி மேலே ஏறும். கரெக்ட். ஓகே. அது ஏன் கீழே வருது அப்படின்றதுக்கான ரீசன் வந்து நம்ம லிக்விடிட்டி லெசனில் பார்த்தோம். அது வந்து கீழே வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜோனுக்குள்ளே இருந்து திரும்பணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுதான் இந்த டிஸ்கவுண்ட் ஜோன். இது செல்லிங் சினாரியோ. இப்போ செல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு எதுக்கு மேலே வருதுன்னு நம்ம லிக்விடிட்டியில் பார்த்தோம். ஏன்னா லிக்விடிட்டி இல்லை, அவன் ஜென்ரேட் பண்ணுறான் உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே. அப்போது எந்த இடத்துலேருந்து திரும்புகிறான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் லெவலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எங்கேருந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அவன் திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா இந்த அப்பர் ஜோன்லேருந்து திரும்ப சான்ஸ் இருக்குது. இப்போது போக போக எப்படி லெசன் மாறும் அப்படின்னா, இந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்டில், அதாவது ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்கலாம். எப்படி அவன் வந்து இங்கேருந்து தான் இந்த லெவலில் இருந்தால் ப்ரைஸ் திரும்ப போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மொத்த ஜோனில் இருந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்படி ப்ரைஸ் விழுகுது, ஏன் இப்படி மேலே ஏறுறது அப்படின்றதுக்கான ரீசன் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு கிளாஸில். செகண்ட் கிளாஸில் இப்படி விழுகிறது இப்படி திரும்புறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் மார்க்கெட் வந்து அல்காரிதம் அப்படி தான் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ இந்த கிளாஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்படி திரும்பி மேலே ரீட்ரேஸ் ஆகிறது, அதாவது நம்ம எக்ஸ்பென்ஷனுக்கு ஆப்போசிட்டாக ரீட்ரேஸ் ஆகிற ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து எங்கேருந்து மோஸ்ட் ப்ராபப்ளி திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்ட் ஒய் அங்கேருந்து திரும்பணும் அப்படின்றதுக்கான ரீசனை இப்போ நான் சொல்லியிருக்கேன். இப்போது ஃபர்தர் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஜோனுக்குள்ளே இருந்து தான் திரும்ப போகுது, அதில் ஸ்பெசிஃபிக்காக எப்படி இந்த ப்ரைஸ் லெவல்லேருந்து திரும்ப போகுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அதையும் நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து அட்வான்ஸாக முன்னாடி போயிட்டே இருப்போம். புரியுதா? நீங்கள் எப்போ புரியலைனாலும் திருப்பி அந்த வீடியோவை போட்டு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அப்படியும் புரியலைன்னா நீங்கள் டிஸ்கார்டில் கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன். ஏன்னா அது ஒரு கான்செப்ட் புரியலைன்னா புரியாது, போக போக புரியாது, குழப்ப ஆரம்பிச்சிடும் நிறையா. அண்ட் ஆல்சோ இது வந்து சார்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் நடத்துறது மட்டும் பத்தாது. நீங்கள் சார்ட்டில் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் பெருமாள் ப்ரோ போட்ட மாதிரி எல்லாருமே டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2-3 எக்ஸாம்பிளாவது போட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் இது உட்காரும்.
நான் நடக்க புரியுற மாதிரி இருக்கும். நீங்கள் தனியாக சார்ட் எடுத்து பார்க்குறப்போ ஒன்றுமே வராது. என்ன சொன்னேனே மறந்து போயிடும் அப்புறம். ஸோ அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸ். ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம். இது ஸ்டாப் பண்ணிங்க.